ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 கார்னர் நம்பர் 5 ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மாதவரம் மில்கான்லேருந்து சோழிநல்லூர் வரைக்கும் வரப்போகிற இந்த ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான். இப்போ நம்ம வந்து மாதவரத்துலேருந்து மணலி போகிற டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோம். அதாவது மாதவரம் பஸ் டெர்மினஸ் அந்த மெட்ரோவை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அது வந்து அந்த மாதவரத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம அதை கவர் பண்ண முடியல. ரிட்டர்ன் போகும்போது அதை கவர் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரூட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வேல்முருகன் நகர் மெட்ரோ. அது வந்து இந்த இடத்துல வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பில்லர் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. ஒரு சில இடத்துல பேஸ்மெண்ட் முடிச்சு இந்த பில்லர் மேலே வரைக்கும் வந்திருக்குது. ஒரு சில இடத்துல பேஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ கரண்ட்டாக இந்த வேல்முருகன் நகர் மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. இந்த மெட்ரோ ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகும்போது அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு கண்டினியூவாக பில்லர் ஒர்க் முடிஞ்சு கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. வாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மஞ்சம்பாக்கம் பக்கம் வந்துட்டோம். இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 4-வே ஜங்ஷன் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து இந்த ரோட்டில் வந்து நம்ம லெஃப்ட்டு போனோம்னா ரெடிஸ் போயிடலாம், ரைட்டு போனோம்னா மாதவரம் உள்ளே போகலாம். ஸோ அதனால் இந்த ஒரு பில்லர் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் பியர் கேப் ஆட் பண்ணுற மாதிரி இந்த பில்லரை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த பில்லர் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படி தொடர்ந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்மளால் கண்டினியூவாக இந்த கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. பில்லர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கீழே கிரவுண்ட் லெவலில் இந்த செப்பரேட்டட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு இந்த இடத்துல பெண்டிங் இருக்குது. நம்ம பார்க்குற இந்த லொக்கேஷனில் தான் வந்து மஞ்சம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ அதுக்காக இதில் வந்து இப்போதைக்கு பில்லர் ஒர்க் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பில்லர் வந்து பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது, ஒரு சில இடத்துல இந்த பில்லர் மேலே வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த காங்கோஸ் லெவலுக்குரிய எக்ஸ்டென்ஷன், அப்புறம் வந்து பியர் கேப் ஆட் பண்ணுறது, ஸோ அந்த ஒர்க்லாம் இங்கே இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதை தொடர்ந்து அப்படியே நேராக போகும்போது இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக மணலி டைரக்ஷனில் போயிடும். பட் இந்த மெட்ரோ ரூட் வந்து அப்படியே ரைட்டில் டர்ன் பண்ணி மாதாவரம் டிப்போ நோக்கி போகும். இந்த ரெட் லைனுக்கான டிப்போ வந்து மாதாவரத்தில் தான் வரப்போகுது. இப்போ அதில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் வாங்க தொடர்ந்து போய் பார்க்கலாம். அப்படியே தொடர்ந்து போகும்போது இந்த டேர்ன் ஆகிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பில்லர் போட்டிருக்காங்க, பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து போகும்போது இதில் ஒரு சில இடத்துல அந்த கர்வை ஜாயின் பண்ணுற இடத்துல இன்னும் வந்து கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணல. ஸோ தொடர்ந்து போகும்போது இதில் ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து கண்டினியூவாக யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்சிசி நகர் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து ஆர்சிசி நகர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நடுவில் யூ டைப் கர்டர், பக்கத்துலேயே வந்து ஸ்டேஷனுக்கான எக்ஸ்டென்ஷன் ஐ டைப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் காங்கோஸ் லெவல் பார்த்தீங்கன்னா இந்த 2 பில்லருக்கு நடுவில் மட்டும்தான் இந்த காங்கோஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற பில்லர்ஸ்க்கு நடுவில்லாம் வந்து காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்டென்ஷன் எந்த இதுவுமே ஆட் பண்ணல. பட் அந்த காங்கோஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம நார்மலாக பில்ட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் காங்கோஸ் பில்ட் பண்ண போகிறாங்களா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அடுத்த டைம் வரும்போது பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த ரெட் லைன் வந்து எலிவேட்டடாக தான் வருது. அதுக்கப்புறம் இதில் வந்து கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மாதவரம் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே தான் வரப்போகுது. மாதவரம் டிப்போ மெட்ரோ ஸ்டேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிரவுண்ட் லெவலில் வருது. அதாவது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மட்டும் தான்
கிரவுண்ட் லெவலில் வரப்போகிற இந்த ரூட்லேயே இந்த ஒன்று மட்டும் தான் கிரவுண்ட் லெவலில் வரப்போகுது. மற்றது எல்லாமே வந்து எதர் அண்டர் கிரவுண்டாக இருக்கும், இல்லைனா வந்து எலிவேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து கிரவுண்ட் லெவலில் வருது. இங்கே வந்து நிறையா ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. பட் வந்து இது ஃபுல்லாமே இப்போதைக்கு என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ அதனால் உள்ளே எதுவுமே கவர் பண்ண முடியல. ஜஸ்ட் வெளியே இருந்து மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தேன். அங்கங்கே என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரெட் லைன் ரூட்டு இந்த மாதவரம் டிப்போவை தொடர்ந்து அதுக்கப்புறம் மாதவரம் மில்க் காலனி போகும். அதோட இந்த ரெட் லைன் ரூட் முடியுது. திரும்ப அந்த மாதவரம் மில்க் காலனியிலேருந்து பர்பிள் லைன் ரூட்டு நம்மளுக்கு அங்கேருந்து தொடங்குது. அது ஃபுல்லாமே அந்த மாதவரம் மில்க் காலனி ஃபுல்லாமே அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் தான். இதில் வந்து கொஞ்சம் தூரம் போகும்போது நம்மளுக்கு ஒரு அதாவது ஸ்டேஷன் மாதிரி ஒரு செட்டப் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு தெரியும். மேபி இந்த இடத்துல தான் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க. பட் உள்ளே தான் எதுவுமே நம்மளுக்கு என்ட்ரி எதுவுமே அலோடு இல்லை. எல்லா இடத்துலையுமே வந்து என்ட்ரி வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு, நோ என்ட்ரி அப்படின்ட்டு பெரிய இடத்துல எழுதியிருந்தாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் வெளியே தான் கேப்சர் பண்ணியிருந்தேன். மேபி இந்த இடத்துல தான் வந்து ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இதில் ஒரு பில்டிங் கட்டியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாமே அண்டர் கிரவுண்டு தான். ரிட்டன் வரும்போது இந்த ஆர்சிசி நகர் மெட்ரோ ஸ்டேஷனை இன்னொரு ஆங்கிள் இருந்து கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதுதான் இது. போகும்போது இந்த மாதவரம் டிப்போனைக்கு திரும்புறத கரெக்டாக கேப்சர் பண்ண முடியலை அப்படிங்கிறதுனால திரும்ப ரிட்டர்ன் வரும்போது அதை இன்னொரு டைம் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பில்லர் ஒர்க் முடிஞ்சு பியர் கேப் ஆட் பண்ணிட்டாங்க. பட் கர்டர் இன்னும் ப்ளேஸ் பண்ணலை. இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் மாதவரம் நோக்கி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த திரும்புகிற இடத்துல ஒரு சில பில்லருக்கு நடுவில் இந்த ஐ டைப் கட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம வந்து நம்ம ஏற்கனவே வரும்போது பார்த்துருப்போம். இப்போ ரிட்டர்ன் போகும்போது ஜஸ்ட் அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேல்முருகன் நகர் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம இங்கேருந்து தான் கவரேஜை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம வந்து மாதவரம் பஸ் டெர்மினஸ் பார்க்காததுனால இப்போ வந்து ரிட்டர்ன் போகும்போது அதை கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க தொடர்ந்து போகலாம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிற இந்த மெட்ரோ ரூட் வந்து மாதவரம் பஸ் டெர்மினஸ் பக்கம் வந்து நம்மளுக்கு ஸ்லைட்டாக லெஃப்டில் டேர்ன் ஆகுது. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இங்கே மாதவரம் ஃப்ளைஓவர் இருக்குது. மாதவரம் ரவுண்ட் டவுனாக கீழே இருக்கும், அதுக்கு மேலே மாதவரம் ஃப்ளைஓவர் இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஜஸ்ட் ஸ்லைட்டாக லெஃப்டில் டேர்ன் ஆகுது. பட் அதனால இதில் ஒரு சில இடத்துல இன்னும் பில்லர் போடாமல் இருக்காங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் வரணும். அதுக்காக பில்லர்ஸ் இன்னும் எதுவுமே போடலை. பட் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து இங்கே இப்போதைக்கு பில்லர் போடுறதுக்கான பள்ளம் தோண்டுற வேலை போயிட்டுருக்கு. ஒரு சில இதில் பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இதில் ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க, இன்னொன்று பக்கத்தில் பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு பேஸ்மெண்ட் வரைக்கும் போட்டிருப்பாங்க, இன்னொன்று பக்கத்தில் பள்ளம் தோண்டிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஒரு சில பில்லர்ஸ் வந்து பேஸ்மெண்ட் லெவலில் இருக்குது. அதுக்கு தொடர்ந்து போகும்போது மற்ற பில்லர்ஸ்லாம் வந்து மேலே வரைக்கும் போட்டிருக்காங்க. கர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மாதவரம் பஸ் டெர்மினஸ் பக்கம் வந்துட்டோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துல வந்து மாதவரம் பஸ் டெர்மினஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பில்லர் ஒர்க் முடிஞ்சு பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரூட்டில் இந்த ஒர்க் தான் போயிட்டுருக்குது. இந்த வீடியோவில் நம்ம மாதவரம் பஸ் டெர்மினஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் தான் கேப்சர் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து வர அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ஸ்டேஷன்ஸ்லாம் கண்டினியூவாக வரப்போகுது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.